ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவராக இருக்கிறார். நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் உலாவுகிறவராய் அசைவாடுகிறவராய் வந்திருக்கிறார். ஆண்டவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த மேலான ஸ்லாக்கியம். உபவாச நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாதப்படியில் வந்து அமர ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்க. அதேபோல ஒரு சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியை. பாடபுஸ்தகம் 71வது பாடல். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஆராதித்து நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியை, உம்மையன்றி யாரை பாடுவேன்? இயேசுவே நன்மை உள்ளம், இயேசுவே நன்மை உள்ளம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியை, உம்மையன்றி யாரை பாடுவேன்? இயேசுவே நன்மை உள்ளம், பரிசுத்தமே பரவசமே பரனே சாருவே பரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சாருவே பரம்பொருளே. சங்கடங்கே ஆடிர பாடல்கள் சேரினரா கண்ணடைக்கே ஆடிர பாடல்கள் உம்மையன்றி யாரை பாடுவேன்? பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியை, உம்மையன்றி யாரை பாடுவேன்? என்னையா புதுவரத்தால் புதிய இருவை கவியா நெருக்கத்திலே உம்மை அழைத்தே உதவி எனக்களித்தீ. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே உதவி எனக்களித்தீ. அலைதீராமல் நிலைத்திருக்கும் கொடியாய் ஆடியே
அடர்ந்திலங்க அழுச்செடி இருக்கும் கொடியாடியே அடர்ந்திலங்க சிலை அழைத்திடும் கரை காற்றை சுத்தரசே சிலை அழைத்திடும் கரை காற்றை சுத்தரசே பாடுவேன் மயத்தியாரை பாடுவேன் நெருக்கத்திலே உமையாளைத்தே நெருக்கி உதவி எனக்களித்தே நெருக்கத்திலே உமையாளைத்தே நெருக்கி உதவி ஓ இசைகள் கேட்கும் அலையிடாமல் என்னை காணுகிறேன் இசைகள் கேட்கும் அலையிடாமல் மயத்தியாரை பாடுவேன் பாதம் படித்தே மயத்தியாரை பாடுவேன் ஹalleluya ஹalleluya நல்லவராக இருக்கிறார். ஒருபோது நம்மை கைவிடாதவர், நம்மோடு கூட இருந்து நடத்துகிறவராய் நம்முடைய இரத்தத்தினாலே செய்ய உண்டு. ஒரு பாடலை பாடி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ரத்தம் செய்யும் கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்யும் என்கிற பாடல் 181வது பாடல் சேர்ந்து பாடி நம்முடைய நாமத்தை நாம் ஆராதித்து நாம் மகிமைப்படுத்தலாம். ஹalleluya ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய ஆமென் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய ஆமென் காருண்ய தேவனின் ஆமென் கல்வாரி இயேசுவின் ரத்தம் காருண்ய தேவனின் எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெய என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெய அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெய அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெய அதிசயம் செய்திடும் நமக்கு அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெய ஆமென் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெய பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெய அதுவோ சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெய சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெய
சமாதானம் தந்திடும், நமக்கு சமாதானம் தந்திடும். பிரசம் செய்ய நாமே, ஹல்லேலூயா. இயேசுவின் பிரசம் செய்ய, ஆருண்ய தேவனின் பிரசம் செய்ய, கல்வாரி இயேசுவின் பிரசம் செய்ய, ஆருண்ய தேவனின் பிரசம் விடுதலை தாருகின்றே. வெற்றிவே வெற்றி தரும் பிரசம் பாடுவோம். நாமத்தினால் வெற்றி தரும் பிரசம் செய்ய, பலவீனம் நீக்கிடும் பிரசம் செய்ய, பலவீனம் நீக்கிடும் பிரசம் செய்ய, நம்மை பலவானாய் மாற்றிடும், நம்மை பலவானாய் மாற்றிடும். பிரசம் செய்ய, ஆமே பிரசம் செய்ய, கல்வாரி இயேசுவின் பிரசம் செய்ய, கல்வாரி இயேசுவின் பிரசம் நமக்காய் பரிந்து பேசும் பிரசம் செய்ய, நாள்தோறும் பாதுகாக்கும் பிரசம் செய்ய, பரிந்து பேசும் பாதுகாக்கும் பிரசம் செய்ய, நீதிமானா இடு பிரசம் செய்ய, நீதிமானா இடு பிரசம் செய்ய, நமக்கு நித்திய ஜீவன் தரும், நமக்கு நித்திய ஜீவன் தரும். பிரசம் செய்ய, பிரசம் செய்ய, கல்வாரி இயேசுவின் பிரசம் செய்ய, ஆருண்ய தேவனின் பிரசம் செய்ய, கல்வாரி இயேசுவின் பிரசம் செய்ய, ஆருண்ய தேவனின் பிரசம் செய்ய, பிரிவினை நீக்கிடும் பிரசம் செய்ய, இழவுகள் போக்கிடும் பிரசம் செய்ய, பாடுவோம். ஹல்லேலூயா. இழவுகள் போக்கிடும் பிரசம் செய்ய, போக்குறவாக்கி பிரசம் செய்ய, போக்குறவாக்கிடும் பிரசம் செய்ய, நம்மை ஒரு மனமாக்கிடும், பாடுவோம். நம்மை ஒரு மனமாக்கிடும் பிரசம் செய்ய, பிரசம் செய்ய, கல்வாரி இயேசுவின் பிரசம் செய்ய, ஆருண்ய தேவனின் பிரசம் செய்ய, கல்வாரி இயேசுவின் பிரசம் செய்ய, இளையேற பிரசம் செய்ய, குறைகளை போக்கிடும் பிரசம் செய்ய, குற்றமில்லா இயேசுவின் நாமே, குறைகளை போக்கிடும் பிரசம் செய்ய, விலையேற பெற்ற பிரசம் செய்ய, விலையேற பெற்ற பிரசம் செய்ய, நம்மை விண்ணகம் நடத்திடும், நம்மை விண்ணகம் நடத்திடும். பிரசம் செய்ய, பிரசம் செய்ய, கல்வாரி பிரசம் செய்ய, ஆருண்ய தேவனின் கல்வாரி இயேசுவின் ஆருண்ய நமக்காய் பரிந்து பேசும் பிரசம் செய்ய, நாள்தோறும் பாதுகாக்கும் பிரசம் செய்ய, பாடுவோம். பாதுகாக்கும் பிரசம் செய்ய, நீதிமானாக்கிடும் பிரசம் செய்ய, நீதிமானாக்கிடும் பிரசம் செய்ய, நித்திய ஜீவன் தரும், நமக்கு நித்திய ஜீவன் தரும் பிரசம் செய்ய, பிரசம் செய்ய, ஆருண்ய தேவனின் பிரசம் செய்ய, கல்வாரி இயேசுவின்
கல்வாரி இயேசுவின் கல்வாரி இயேசுவின் ரத்தத்தையும் ஆருண்ய தேவனின் கல்வாரி இயேசுவின் ரத்தத்தையும் ஆருண்ய தேவனின் ஆமே கல்வாரி இயேசுவின் ரத்தத்தையும் ஆருண்ய தேவனின் ஹalleluya கல்வாரி இயேசுவின் ரத்தத்தினால் ஒரு ஜெயம் உண்டாகும், ரத்தத்தினால் ஒரு ஜெயம் உண்டாகும். ஆமென் கல்வாரி இயேசுவே ஆமென் கல்வாரி ஆருண்ய ஆமென் ஹalleluya 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 உள்ளவர் ஆட்சிப்படுகிறவர் ஹalleluya இரத்தத்தினால் அடையாளம் விடுகிறவராக இரத்தத்தினால் விடுதலை தருகிறவராக இரத்தத்தினால் பரிந்து பேசுகிற தெய்வமாக ஓ எங்களோடு கூட இருக்கிறீரே சதல மரிதநாதன மரிதநாதன வரவோ உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே நன்றி இயேசுப்பா. சுந்தர முழங்கால் படித்து எல்லாரும் முழங்கால் படிட்டு பரிசுத்தாவியார் ஒப்பு கொடுத்து கொள்ளலாம். ஹalleluya 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 எங்களுக்காக பரிந்து பேசுகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya எல்லா வறட்சி நிலைமைகளும் ஆண்டவரே இந்த உபவாச நாட்களில் மாறி போகணும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஒரு புதிய ஊற்றை கட்டளையிடுகிற தெய்வம். ஹalleluya மனாந்தரத்தில் ஒரு துறவை உண்டு பண்ணுகிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya ஹalleluya தேவன் முன்பாக நம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர்களாக எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஊற்று நீர் என்ன தேவாவியில் ஜீவன் எண்ணில் பொங்கி பொங்கி வாழ்கிற பாடல் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆவில் நிறைந்து பாடி அவருடைய நாமத்தை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஹalleluya தண்ணீரே ஆவி ஓ ஜீவனாவியே ஊற்று தண்ணீரே ஆவியே ஜீவனாவியே ஆசீர்வாதியோ என்னே கர்த்தரே ஆசீர்வாதியோ என்னே கர்த்தரே ஆவியின் கரங்களே நான் ஆவியே முற்று தண்ணீரே ஆவியே தேவனாவியே ஓ முற்று தண்ணீரே ஆனி தந்திட நான் செடி போகிற ஆனி தந்திட நான் செடி போகிற ஓ கத்தரிக்காரத்தில் நித்தம் காரம் கட்டிட ஆமை கத்தரிக்காரத்தில் நித்தம் காரம் ஊற்று தண்ணீரே ஆமை ஜீவனாவியே பொங்கி பொங்கி ஊற்று தண்ணீரே ஆமையே ஜீவனாவியே பொங்கி பொங்கி ரட்சிப்பிலுற்றுங்கள் சபை நடி ஓ எழும் இட இந்த வேலை
ஆத்மவாதமோ பரிசுத்தமோ, ஆத்மவாதமோ பரிசுத்தமோ, மாவனுடன் வெற்றிடவே மரம் நாடு, அவை நாவனுடன் மரம் நாடு. தண்ணீரே அவை தண்ணீரே சிவநதியே திறக்கப்பட்டதாம் சிலுவையே, ரட்சகரின் காயங்களை வெளிக்காட்டு. திறக்கப்பட்டதாம் சிலுவையே, ரட்சகரின் காயங்களை வெளிக்காட்டு. அவதாரங்கள் மற்றும் நீக்கிட, அவதாரங்கள் மற்றும் நீக்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்று, அவை பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்று. தண்ணீரே அவை அவை இருவாயின் ஊற்றுகள் பெருகிடவே, இருவாயின் ஊற்றுகள் பெருகுவதாக பிள்ளை வேலை கட்டுவீராக. இருவாயின் ஊற்றுகள் திருவாயின் ஊற்றுகள் ஆண்டவரே, புதிய பலத்தில் அரட்டை கட்டி காட்டவரே, அல்லேலூயா. கிருபையின் ஊற்றுகள், கிருபையின் ஊற்றுகள் சபையில புறப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய பலத்தினால், உம்முடைய பலத்தினால், உம்முடைய பலத்தினால், உம்முடைய சத்துவத்தினால். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிருபையின் ஊற்று ஒவ்வொரு உள்ளங்களிலும் பிறக்கட்டும் ஆண்டவரே. ஓ, கிருபையின் ஊற்றுகள் பிறப்ப வேண்டும் ஆண்டவரே. மகத்துவம் மகத்துவம் கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய வேலை. ஹalleluya, 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 ஹalleluya. பலப்படுத்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்குகிறோம். ஓ, பலப்படுத்துகிற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர், பலப்படுத்துகிற தெய்வம், நீ மாத்திரமே உலாவுகிறவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ரபலப சங்கரபரின நாதரபரின நாதரபலபோ, நிதநாதரப ஸ்ரீதரினநாதரபலபோ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். மகத்துவம் உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், ஆட்சிமை பொருந்தினவர். ரபலப சங்கரினநாதரபரின நாதரபலபோ, நிதநாதரப ஸ்ரீதரினநாதரபரின நாதரபலபோ, நிதநாதரப ஸ்ரீதரினநாதரபலபோ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ, ரப ஸ்ரீதரினநாதரபலபோ, நிதநாதரபரின நாதரபலபோ. கண்ணீரை துடைக்கிறவரே, வேதனைகளை மாற்றுகிறவரே, பலப்படுத்துகிற ஆவியானவரே, சத்துவத்தினால் நிரப்புகிறவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்ரீதரினநாதரபலபோ, தரபரினநாதரபரினநாதரபலபோ, நிதநாதரப ஸ்ரீதரினநாதரபலபோ. ஹalleluya, 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 ஹalleluya. ஓரபலப ஸ்ரீதரினநாதரபலபோ. நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்முடைய கிருபை மேலான ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்கள் மேலானது இயேசுவா. ஹalleluya. சுந்தரேமானுடைய சமூகத்தில் எழுந்து பரிசுத்த ஆவியானவர் ஒப்பு கொடுத்துள்ளார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துள்ளார்.
Hallelujah, 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 hallelujah. நன்றி சமுத்திரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பூரண அர்ப்பணத்தோடு ஆண்டவரே சமுத்திரம் நம்மை தாமே தாழ்த்தி ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய சத்துவத்தினால் என்னை நிரப்புவீராக ஆண்டவரே. ரகலவ ஷதரிதநாதன வரிதநாதலதனன. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிற ஒரு பாத்திரமா என்ன மாற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya. பல சூழ்நிலைகளில எங்களுடைய விருப்பங்கள் எங்களுடைய சிந்தனைகள் மேற்கொள்ளுகிறது ஆண்டவரே. அது எல்லாவற்றையும் புறமே தள்ளி உம்முடைய சித்தத்தை செய்கிற ஒரு பாத்திரமாய் மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் இருக்கிற ஒரு களிமண்ணை போல இருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்களை நீங்க உருவாக்குகிறவர் நீர் ஆண்டவரே. ஹalleluya. கனத்துக்குரியவைகளாக ஆண்டவரே எங்களை மாற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. பரிசுத்தாவியானவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக நம்ம காத்திருப்பது ஜெபிப்பது ஒரு நாள் வீணாய் போகக்கூடாது. இன்னைக்கு ஒரு அர்ப்பணத்தோடு ஒரு அர்ப்பணிப்போடு அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே ஹalleluya எங்களை நீங்க உருவாக்கி நமக்கு பிரியமான ஒரு பாத்திரமா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நமக்கு பிரியமான ஒரு பாத்திரமா எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. நமக்கு பிரியமான ஒரு பாத்திரமா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. உம்முடைய இஷ்டம் போல உம்முடைய சித்தத்தின்படி எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாங்கள் காத்திருப்பது ஜெபிப்பது ஒரு நாள் வீணாய் போகாது என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆவியானவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. எல்லா வாசல்களும் அடைப்பட்ட சூழ்நிலையில அவர் திறக்கிற வாசல் அது மகிமையான வாசலாக இருக்குமே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே அந்த மகிமையான வாசல் திறக்கும்படியாக நாங்கள் தட்டி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஹalleluya. ஆவியானவருக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுத்தவர்களாக ஹalleluya, ஹalleluya. எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருப்பேன் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, அப்பா உம் திரு சித்தம் என்னன்றாட உணவையா நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போது அமர்ந்திருப்பே. செய்து சொல்லுமா, அப்பா தீரு சித்தம் என்னன்றாட உணவையா நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போது அமர்ந்திருப்பே. கரங்களை உயர்த்தி சொல்லுமா, இயேசுவேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசுவேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏந்திக் கொள்ளும் என் இதயம் நீங்க வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் நீங்க வாசம் செய்யும். கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே. உந்தன் இஷ்டம் போல் என்னை என்னாலும் நடத்தீரோ.
இயேசுதேவா அன்ப என்னையே நான் அன்பளித்தேன். என்னை ஏந்திக் கொள்ளும் நீங்க வாசம் செய்வா ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் நீங்க வாசம் என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். சொல்லுவோமா? என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கு மாத்திரமே என் ஆண்டவர் சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, இயேசுதேவா அர்ப்பணித்தேன். என்னையே நான் இயேசுதேவா முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆத்துமா சரீரம் முழுவதையும் ஜீவ பலியாய் தருகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை மாத்திரம் எங்களை நடத்துகிறதா இருக்கிறதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுத்தாமியானவரை மட்டும் நேரமாய் முடிமத்த நீர் அசைவாட்டினீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த முழு பாகங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என்னை படுங்க பேசுங்க, ஆசீர்வதிங்க, தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்ல நல்ல பிதாவே. இந்த நாளிலிருந்து உபவாச பண்டிகை, இந்த பண்டிகைக்கு வந்திருக்கதான கர்த்தருடைய பிள்ளைகளை ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பெண்கள் கூட்டமே வச்சிருந்தவங்களாம் போல இருக்கு. ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் என்ன வேலைக்கு போனாங்கன்ட்டு தெரியல. இருக்கட்டும், வேலை இருக்கும், இல்லைன்ட்டு இல்லை. எனக்கு பிடிச்சது கஷ்டமா சொல்றாங்களேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப மன குமுறல் நிமித்தம் வர வார்த்தைகள். ஹல்லேலூயா. இந்த கடைசி கால சபைதான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஜனங்கள் இல்லை, ஆகையினால அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை வளர்ச்சியை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஜனங்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் வளர்ச்சியை பார்க்க முடியும், பெருக்கத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பெருக்கத்தின் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு தலைப்பு நம்ம வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அன்னைக்கு ராத்திரில நீங்க கவனிச்சிங்கன்னு தெரியல. பெருக்கத்தின் ஆண்டு. ஹல்லேலூயா. மந்தை பெருகது போல கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகவும் பெண்ணிலாகவும் மலடு விரும்புவதில்லை அப்படின்னு சொன்னாக்க ஒரு பெருக்கத்துக்கு அடையாளமான வார்த்தை. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இந்த நாட்கள் ஒரு பெருக்கத்தை தருவாராக. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் நெருக்கம் உண்டாகுதோ அந்த இடத்துல ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு ஒரு நெருக்கம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு ஒரு வாஞ்ச விருப்பம் இல்லாம
இன்னைக்கு ஜனங்கள் மற்ற காரியங்கள் மேல ஒரு வாஞ்சியோடு விருப்பத்தோடு கடந்து செல்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு அடையாளம், எந்த வருஷத்திலையும் இல்லாத அடையாளம். ஹல்லேலூயா. முதல் 2 நாள் 3 நாள் ஆகியும் கொஞ்சம் பேராது, ஒரு 10 பேர் 15 பேராது, குறைஞ்சபட்சம் 15 பேராவது ஆண்கள் பக்கத்தில் நம்ம பார்க்க முடியும். இந்த வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னு இந்த தொடக்க நாள்லயே ஒருத்தர் கூட இல்லை. ஏதெல்லாம் ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அது 2 பேர் 3 பேர் மட்டும்தான். அந்த தம்பி வேலையிலேருந்து வந்திருப்பான்னு நினைக்கிறேன், பாதியில் விட்டுட்டு வந்திருப்பான். யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்க விருப்பம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் சிறுமையில் அவர் தூக்கி வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காத்து இல்லை தம்பி, கொஞ்சம் காத்து கொடுங்க. ஆனாலும் ஜெபிக்க வந்திருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளை ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டுமாய் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதற்கேற்ற பிரதிபலனை தேவன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் எங்கெல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார்கள் அந்த இடத்துல எல்லாம் வெற்றியை பார்த்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு அதிசயத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தக்கதான காரியங்களை எதிர்பார்த்தார்கள், அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்ப உபவாச ஜெபத்திற்கு அதிக வேலை உண்டு. ஆகவே கர்த்தருடைய சமூகத்துல உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்க அப்படின்னாக்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நிறைய இருக்கு. நீங்க போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒன்று எடுத்துட்டு போங்க. கட்டாயம் நீங்க ஜெபிக்கும் போது இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை வச்சு நீங்க ஜெபிக்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். 40 நாட்களும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் 1 மணி நேரம் ஜெபம் நடைபெறும். ஆலயத்தில் நடைபெறும். சின்ன பிள்ளைங்களும் வருவாங்க நிறைய பேர். அதோடு கூட அந்த பெரியவர்களும் சேர்ந்து ஜெபிக்க உங்களை அன்பாக அழைக்கிறேன். வீட்டில் இருக்க உங்களுடைய கணவன்மார்கள் கட்டாயம் நீங்க காலை ஜெபத்துக்கு அனுப்பிவிடும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். இந்த இடைப்பட்ட நேரத்தில் 10 மணியிலிருந்து 12 மணி வரையிலும் நடைபெறுகிறதான ஆராதனை பிளஸ் இந்த பைபிள் ஸ்டடி எல்லாம் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் தொடர்ந்து கலந்து கொள்ள உங்களை அன்பாக கேட்கிறேன். பரிசுத்த ஆவியில் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ஈவினிங் நேரத்தில் மீண்டுமாக ஜெபம் இருக்கிறது. 1 மணி நேரம் 6 மணி முதல் 7 மணி வரையிலும் நடைபெறுகிறது. அந்த ஜெபத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்பாக கேட்கிறேன். ஒருவேளை இந்த பைபிள் ஸ்டடியில ரெகுலராக வருகிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் சாயங்காலத்தில் மீண்டு வர்றதுக்கு முடியாது. நீங்க வீடுகளில் இருந்து நீங்க ஜெபிக்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். அநேக வராத கர்த்தருடைய பிள்ளைகள் ஈவினிங் நேரத்தில் வருவாங்க. நம்மளுடைய ஊழியர்கள் தொடர்ந்து ஜெபங்களை நடத்துவார்கள். ஊழியர்கள் மூப்பர்கள் சிலரிடம் அந்த ஜெபங்களை நடத்த நாம் கொடுக்க இருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஜெபங்களில் கலந்து கொள்ள உங்களை அன்பாக கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 40 நாட்கள் ஜெபம் அப்படின்னா யாருக்கு வலியோ இல்லையோ இந்த வசனத்தை எடுத்து இது பண்றதுக்குள்ள பிரசவ வேதனைன்னு சொல்றேன் பார்த்தீங்களா, அதை விட ஒரு 5 மணி நேரத்தோட கொஞ்சம் புரியுது. இது என் மூச்சை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இஞ்சி தில்ல குறைக்கிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஏம்மா அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கேட்கணும். பையன் போன வாரம் கேட்டேன், மூச்சே சரியில்லையே அப்படி. எப்படி சரியா இருக்கும்? வார்த்தைக்கு கிளியரன்ஸா கிடைக்கலையே அப்படிங்கிறதால ஒரு ஆதங்கம். தேவ சபைக்கு எதையாவது ஒன்று கொடுத்துட்டு போய் எதையாவது ஒன்று படிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுக்க முடியாது. தேவ சமூகத்திலிருந்து செபித்து தேவன் வெளிப்படுத்துகிற தேவன் உணர்த்துகிற வார்த்தைகளை மட்டும்தான் சபைக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பல மணி நேரங்கள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள முழுசு கொதிச்சுட்டு கிடக்கும். இந்த இது டீ கடையில் பார்த்தீங்கன்னா அந்த இது பார்த்தீங்கன்னா கொதிச்சுட்டு கிடக்கும். அப்போ தான் டீ கெட்டதான் பாய்க்கலாம் பார்த்தீங்கன்னா கொதிச்சுட்டு இருக்கும். அப்போ தான் யார் டீ கெட்டாலும் உடனே சுட ஊற்றி கொடுக்க முடியும். அதுபோல் உள்ள கிடந்து கொதிச்சுட்டு இருக்கும். என்ன வசனம், ஏது வசனம் எடுக்கலாமா, அது எடுக்கலாமா, அப்படி இப்படின்னு நம்ம அறிவின் படி எடுத்தோம் அப்படின்னா தோற்று போயிடும். தேவ சமூகத்தில் காத்திருந்து எடுக்கும்போது கற்று இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. நான் ஏதோ 2, 3, 4 பேசுவேன். மீதி உள்ள 35 நாள் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 நாள்
சண்டே போயிடுது. மீதமுள்ள நாட்கள் எல்லாம் குறைஞ்சபட்சம் 30 நாட்கள் 3 பேரும் பேசணும். இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு யாருக்கும் என்ன வசனம் அப்படிங்கிறது தெரியாது. இங்கே கேட்டுட்டு அதுக்கு பிறகுதான் இந்த வசனத்துல என்ன பேசலாம் எதை பேசலாம் அப்படிங்கிறது இதுக்கு மேலதான் அவங்களுக்கு வலி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம். அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின எத்தனை அதிகாரம் இருக்கு? முதல்ல அது சில பேர் யோசிக்கிறாங்க, இருக்கும் தெரியலையே அப்படின்னு. ஒரே அதிகாரம். ஹல்லேலூயா. அந்த ஒரே அதிகாரத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. ஹல்லேலூயா. வாசிப்போம் 20-21 வசனங்கள். உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏற்பாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா. 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 நீங்களோ பிரியமானவர்களே அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால வேதத்தில் இருக்கிறதான அநேக காரியங்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக இந்த நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக காரியங்களை இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1, 2 வார்த்தைகள், 4 வார்த்தைகள், 5 வார்த்தைகள்ல அதை முடிச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தையை நாம் பேசலாம். முதல்ல தொடக்கம் யாருக்கு எழுதப்பட்டது அப்படிங்கிறத என்ன சொல்லப்பட்டது அப்படிங்கிறது. ஏன்னப்பா அவங்களை நம்ம ரொம்ப நெருக்கடி கொடுக்க கூடாது. 10 நாள் பேசுறது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அது நிறைய பேசலாம். கர்த்தர் பேச கிருபை தருவார், பலனை தருவார். நல்ல செக்குலர்லேயும் நல்லா படிச்சிருக்காங்க, இதுலேயும் படிச்சிருக்காங்க, பிப்ளிக்கலாவும் படிச்சிருக்காங்க. நான் அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்ச இது ஒன்று மட்டும்தான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பேசணும், வேதம் பேசணும் அப்படிங்கிறது மட்டும்தான். படிப்பெல்லாம் வேற அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. ஹல்லேலூயா. அந்த ஆவியெல்லாம் எனக்கு வேண்டாம். அதெல்லாம் பார்த்தோம்னாலே எனக்கு பிடிச்சிடும். 56 ஆகுது, அதனால ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். அதனால பிப்ளிக்கல்லே போயிருக்கும். வேதாகமத்தின் வழியாகவே ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க பரிசுத்த ஆவியை நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அதை அப்படியே வச்சிருக்க. அப்புறமா கடைசியில் ஒரு விளக்கம் கொடுக்கலாம், வாசிக்கலாம். 1-2 வசனங்களை நானே வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுள். ஹல்லேலூயா. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுள். ஹல்லேலூயா. யாருக்கு எழுதுறாங்க அப்படின்னா பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்ட தேவ ஜனத்திற்கு. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்குள்ளாக இந்த யூதா கண்டதான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த ஜனங்களுக்குள்ள இரக்கமும் சமாதானமும் அன்பும் இல்லாமல் இருந்தது. ஹல்லேலூயா. ஆகையினால்தான் இந்த காரியத்தில் நீங்கள் பெருக கடவுள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலதான் அந்த யூதா இந்த வார்த்தையை அந்த மென்ஷன் பண்ணி அநேக காரியங்கள் இருக்குது. ஆனாலும் அன்பு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுள். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்பட்டதான தேவனுடைய ஜனம் யாரு? சந்தேகமா?
பரிசுத்தமாக்கப்படுறது. ஒரு காலத்துல என்னன்னாக்க நாமெல்லாம் வேற என்ன பண்ணுவோம், ஏதோ குசுப்பு தானே எல்லாம் பண்ணுவோம். இங்க கேட்கறது அங்க சொல்றது, அங்க கேட்கறது இங்க சொல்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சும்மா தேவையில்லாத சினிமா படம் பார்க்கறது, அதை பார்க்கறது, இதை பார்க்கறது. ஆமாம், எம்ஜிஆர் கட்சி எந்த கட்சி எல்லாமே இருந்து அந்த காலங்கள் அந்த மாதிரிலாம் இருந்ததுனால இதுல நிறைய டைமை நம்ம வேஸ்ட் பண்ணி பல காரியங்கள் பாவங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்ததான கர்த்தருடைய பிள்ளைகளை கத்தரட்சித்து விடுதலையாக்கி பரிசுத்தமாக்கப்பட்டதான தேவனுடைய ஜனம் பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்கும்படியாக தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து வர செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்தமாக்கப்பட்டதான தேவனுடைய ஜனம், ஹல்லேலூயா, அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அழைக்கப்பட்ட எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனமா மாறினாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த 35-36 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொல்லி அழைக்கப்பட்டதான தேவ ஜனம் எத்தனையோ ஆயிரங்கள். ஹல்லேலூயா. ஆனால் வேறுபிரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டதான தேவனுடைய ஜனம் கொஞ்ச ஜனமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கொஞ்ச ஜனத்துக்குள்ள இந்த இரக்கமும் சமாதானமும் அன்பும் இல்லாமல் போனபடியினால இரக்கமும் சமாதானமும் தேவனுடைய அன்பு பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த யூதா இந்த நிருபத்தில் எழுதுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபைக்குள்ளாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதி சபைக்குள்ளாக அந்த ஜனங்களுக்குள்ளாக அன்பும் ஐக்கியமும் தொடங்கினதான அந்த சபை அப்போஸ்தலர் காலத்துல முதலாக உருவாக்கப்பட்டதான தேவனுடைய சபை எது? பலமுறை சொல்றோம். எது? எத்தனை பேர் கொண்டாங்க? 120 பேர். 120 பேர் கொண்டதான சபை. அந்த சபையில பாத்தீங்க அப்படின்னா பேதுரு எழுந்துதலை ஜெபம் பண்ணா அற்புதங்கள் நடக்குது. அவன் வார்த்தைகளை பேசும்போது அற்புதங்கள் நடக்குது. ஜனங்கள் 2000, 3000, 5000 தொழில்கூட்டமான ஜனங்கள் அந்த சபையில சேர்க்கப்பட்டாங்க. இப்ப எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டா எண்ணிக்கைலாம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பெருக்கம் உண்டானது. அப்படிப்பட்ட பெருக்கத்தின் சபையா இருந்த போதிலும் அந்த சபைக்குள்ள அன்பும் ஐக்கியமும் ஒரு மனதும் விசுவாசமும் பரிசுத்தமும் தேவ அன்பு அந்த சபைக்குள்ளாக காணப்பட்டது. போக போக சபைகள் பெருக பெருக, ஒவ்வொரு பகுதியிலும் சபைகள் பெருக பெருக இந்த சபைகளுக்குள்ளாக இருந்ததான அன்பு, ஐக்கியம், விசுவாசம், சமாதானம் இவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தேய்பறையா நம்ம சபை போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இக்காலத்து சபை புதிய பாட்டின் காலமாகி இந்த இக்காலத்து கடைசி கால சபைக்குள்ளாக இந்த அன்பும் கிடையாது, இரக்கமும் கிடையாது, சமாதானமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சமாதானமான வாழ்க்கை வாழ்றீங்க அப்படின்னு கேட்டா பிராக்டிக்கலா நம்முடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பேர் சமாதானமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஒரு சில பேர் தான் கையை தூக்க முடியும். ஹல்லேலூயா. மற்ற எல்லாமே 99% நம்ம சமாதானம், ஏதோ ஒரு விதத்துல சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. தனி நபருக்குள்ளே சமாதானம் கிடையாது, குடும்பத்துக்குள்ளே சமாதானம் கிடையாது, தேவ சபைக்குள்ளே சமாதானம் கிடையாது, தேசத்துக்குள்ளே சமாதானம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளை அறிந்ததனால இந்த அப்போஸ்தலனாகிய யூதா இந்த சபைக்குள்ள பரிசுத்தமாக்கப்பட்டதான தேவ ஜனங்களுக்குள்ளாக இந்த இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது என்று சொல்லி சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு வாழ்த்துதல் சொல்லலாம் அவங்களுக்கு, இல்லையா? அதெல்லாம் இல்லாம பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கம் அப்படின்னா தேவ இரக்கம். பரிசுத்தமாக்கப்பட்டதான தேவனுடைய ஜனங்களுக்கு தேவனிடத்திலிருந்து இரக்கம் ரொம்ப அவசியம், தேவை. ஹல்லேலூயா. தேவனிடத்துல இரக்கம் நம்ம பெற்றுக்கொள்ளல அப்படின்னா நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. அதிகாரிடத்துல நமக்கு இரக்கம் கிடைக்கும். ஏதாவது ஒரு காரியங்களுக்காக அதிகாரிடத்துல நம்ம போய் நிற்கிறோம் அப்படின்னா அந்த அதிகாரிகள் நம்ம பார்க்கும் போது ரப்பட்டப்பா இருக்கக்கூடாது, அவங்களுடைய கண்கள்ல இரக்கம் கிடைக்கணும். ஹல்லேலூயா. குடும்பத்தை
குடும்பத்துக்குள்ள நமக்குள்ள ஒருவருக்கு ஒரு இரக்கம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்ப இரக்கம் செய்கிறவர்கள் நம்ம இறங்கணும் அப்படின்னா நமக்கு மற்றவங்களும் இரக்கம் பாராட்டுவார்கள். ஹல்லேலூயா. ரப்பட்டப்ப நான் அப்படியே லெப்ரைட்ல நடந்து போறேன் அப்படின்னாக்க என்ன வீதியில பாக்குறவங்க எப்படி பார்ப்பாங்க? அது ஒரு மாதிரி முறைச்சு பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு பணிவோட நடந்து போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அக்கம் பக்கம் வர்றவங்களே கொஞ்சம் நின்று பார்த்து ஒரு புன்சிரிப்போட போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. அம்மா ஏங்க நடந்து போறீங்கன்னு கேட்பாங்க. ஹல்லேலூயா. இப்போ வண்டியில தானே போவீங்க, ஏன் நடந்து போறீங்கன்னு கேட்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு மாதிரி ரெப்பட்டப்ப பிரேக் போட்டு நம்ம நடந்தோம் அப்படின்னா மனுஷங்களை சும்மா ஒரு பிராக்டிக்கலா சொல்றேன், நீங்க எல்லாம் மொழிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆரம்பத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது நேரத்துல தூங்கி விழுந்த 1-2 பார்த்தேன் நான் இருக்கிறதுக்கு முன்னால. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆறாவது நேரத்துல தூங்குறோம் அப்படின்னா இவ்வளவு நேரம் பேசும்போது கேட்கறது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு யாரையும் தூங்க விட மாட்டேன். யாராவது தூங்குனீங்கன்னா எந்த சொல்லுங்கன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூங்குற மாதிரி இருக்க அப்பப்ப டோஸ் கிடைக்கல, அதனால தூங்குறதுக்கு சான்ஸே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போது முதலாவதாக இரக்கத்தை குறித்ததான காரியங்களை நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள். நான் வாசித்ததால் அந்த 2 வசனத்துல கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா. அதை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரக்கத்தை பற்றி பார்த்தோம்னா நீங்க பேசுவீங்களா, மற்றவங்களாம் என்ன பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டாம். நிறைய இருக்கு. நான் இரக்கத்தை குறித்து பேசுறது அது வேற லெவல்ல வேற காரியங்கள் வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. இந்த பக்கமே உட்காருமா, நமக்கு தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஃப்ரீயா உட்காருங்க, நல்லா உட்காரு. ரைட். அப்படின்லாம் மாற்றி தேவனுடைய இரக்கம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 20:6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1000 தலைமுறை. ஹல்லேலூயா. இங்கே ஒரு பெருக்கத்தை பார்க்கணும். ஹல்லேலூயா. ஒரு தலைமுறை 2 தலைமுறை 3 தலைமுறையோட மறைஞ்சு போகிறது அல்ல, 1000 தலைமுறை மட்டும். ஹல்லேலூயா. தேவன் இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கும். ஹல்லேலூயா. கற்பனைகள் கட்டளைகள் அப்படின்னு சொல்லி நம்முடைய வேதத்துல நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க ரொம்ப எல்லாத்தையும் நீங்க பண்ணாவிட்டாலும் ஹல்லேலூயா இந்த 10 கட்டளைகள்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம கடைபிடிச்சா கூட போதும். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சுருக்கி ஒன்னாவே கொடுத்துட்டாங்க. ஆனாலும் இதெல்லாம் நமக்கு ரொம்ப பாசமா நாங்கள் அன்பு கட்டணம் மட்டும் போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அன்பு இருந்தா எல்லாமே வரும், அது உண்மைதான். ஆனா இந்த 10 கட்டளைகளையாக ஹல்லேலூயா நம்ம கடைபிடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்ப தேவனுடைய கற்பனை, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கும் 1000 தலைமுறை மட்டும் தேவன் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 1000 தலைமுறை மட்டும் யோசிச்சு பாருங்க. இந்த 10 கட்டளைகளை மட்டும் நம்ம கடைபிடிச்சோம், அதன்படி நடத்தோம் அப்படின்னு சொன்னா 1000 தலைமுறை மட்டும் தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு அளவில்லை, அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 33:19. அவன் மேல்
எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். ஹல்லேலூயா. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். ஹல்லேலூயா. அப்ப இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் சூட்டபிளா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நம்ம சூட்டபிளா இல்லை அப்படின்னா அந்த இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. 40 நாள் அல்ல, 400 நாள் அல்ல, 404 வருஷம் ஜெபம் பண்ணினாலும் நம்ம இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அப்ப இரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதான அந்த சூழ்நிலையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த விருப்பத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த இரக்கத்தை தேவன் சமூகத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா எவன் மேல் சித்தமா இருக்கிறேனோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதங்கள் அப்படின்னு நான் சொல்றேன். இதெல்லாம் இரக்கம், அன்பு, தயவு, இதெல்லாம் ஆசீர்வாதங்கள், தேவன் கொடுத்ததான ஆசீர்வாதங்கள். அப்ப எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவன் கர்த்தர் நம்ம மேல இரக்கம் வைக்கிறதுக்கு அப்படித்தான். ஹல்லேலூயா. எல்லா மேல இரக்கம் வச்சதுனாலதான் அவர் என்ன பண்ணாரு, பூமியில மனுக்குலத்தின் பாவத்துக்காக தன்னுடைய கடைசி சொட்ட ரத்தத்தையும் தேவன் நமக்காகவே சிந்தினார். ஹல்லேலூயா. அப்படி இரக்கமுள்ள தேவன் எவன் மேல் சித்தமா இருக்க விரும்புகிறேனோ அப்படின்னா நம்ம அதற்கு தகுதியான பாத்திரமாய் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப இரக்கத்தை பெற நம்ம காத்திருக்கிற இந்த 40 நாட்களையும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான தகுதி உடையவர்களாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. என்ன தகுதி பாசமா அப்படின்னு கேட்டாங்க, முதல்ல சொல்லப்பட்டது பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அதுக்கு மேல வார்த்தை ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. அந்த பூரண பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரம் தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய இதனுடைய தகுதி என்ன அப்படின்னாக்க பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தத்துக்கு நேராக நாம் கடந்து வரும்போது எவன் மேல் இரக்கம் செய்ய விருப்பமாய் சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 9ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசிப்போம். ரோமர் 9, 15, 16. முதல்ல பார்த்தது அந்த வசனம். ஆனாலும் ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். ஹல்லேலூயா. இரக்கம் செய்கிற தேவனால மட்டும்தான் அந்த இரக்கத்தை நமக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் விரும்பல அப்படின்னா நம்ம என்ன ஓடினாலும் சரி, சாடினாலும் சரி, எத்தனை நாள் உபவாசம் பண்ணாலும் ஹல்லேலூயா அந்த இரக்கத்தை பெறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் இதெல்லாம் ப்ரொசீஜரும் பண்ணிட்டேன். உபவாசத்துக்குரிய எல்லாம் நேற்றுக்கு ஒரு சில கர்த்தருடைய பிள்ளைகள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு 2-3 நாளைக்காவது, இன்னைக்கு ஒரு நாளைக்காவது ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் கறி சாப்பிட மாட்டோம், இந்த 40 நாளும் மீன் சாப்பிட மாட்டோம், காஸ்ட்லியான எந்த ஃபுட்டும் நாங்கள் எடுக்க மாட்டோம். அப்படின்னா என்னன்னு கேட்டால், என்னது இந்த ஹோட்டல் எல்லாம் கிடைக்குமே, மறந்து போயிட்டு காளான் என்ன பண்ணுறது வரல, சரி விட்டுருங்க. அது சாப்பாடுலாம் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஃபுட்டு அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். சரி, ரைட்டு. அடுத்தது சரி, நம்ம முன்ன சாடிடக்கூடாது, என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆமாம், சரி, இது மறைச்சது. ரைட். அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்கும்போது சொன்னாங்க, காலையிலேருந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம், வேலைக்கு போயிடுவோம், வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவோம், திரும்ப 4 மணி 5 மணிக்கு ஒரு கரண்டி சாப்பாடு, அப்புறம் 9 மணிக்கு மேலே ஒரு 2 இட்லி,
சாப்பிடுவோம். என்னது ஒரு கப்பட சொல்லுங்க, எனக்கு புரியல அப்படின்னு. அப்போ திரும்ப சொன்னாங்க. அப்போ ஜெபிக்க வர்றது எப்போன்னு கேட்டேன். நாங்கள் வேலைக்கு போயிட்டு ஜெபம் பண்ணுவோம். உடம்ப கற்றுக்காங்க, நீ நல்லா டெய்லி வேலைக்கு போ. காலையில் சாப்பிடு, மத்தியானம் சாப்பிடு, ராத்திரி சாப்பிடு. நேரம் கிடைச்சா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. எப்போ ஜெபம் பண்ணுற மாதிரி காலையிலே ராத்திரியுமாக ஜெபம் பண்ணுவீங்களா? பொதுவாக அந்த பழக்கமாக இருக்கா? ஆமாம், காலை நேரம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ராத்திரி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அதை மட்டும் செய். நீ வேலைக்கு போகிற நேரத்தில் பட்னியாக போய் எங்கேயா மயக்கம் போட்டு விழுந்து பாஸ்டம்மா 40 நாள் உபவாசமாக இருக்கு சொன்னான். அதனால் நான் சாப்பிடாம போய் தான் இந்த மாதிரி ஓடா தெரிஞ்சேன் அப்படின்னு சொல்லாத. அப்படி லைவில் போயிட்டு பாப்பாங்க, பயணமா இல்லை. இந்த உபவாசம் வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபவாசம் பண்ணினா உண்மையான இருதயத்தோடு உபவாசம் பண்ண. ஹல்லேலூயா. தேவன் என்ன சொல்றாரோ அந்த உபவாசத்தை நம்ம செய்யணும். அதனால நம்ம சாப்பிடாம இருந்துட்டு உபவாசத்தை பத்தி நாம எடுக்க போனோம் அப்படின்னா ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்லப்பட்டதான அந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு தான் நம்ம உபவாசம் பண்ணணும். ஹல்லேலூயா. அதை கூட ஒரு லைட்டை மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டுமா? டைம் இருக்குல்ல? ஆமாம் இருக்கு. பைபிள் சரி, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எடுத்தவங்க வாசிங்க. எனக்கு இந்த பைபிள் அவ்வளோ ஒன்றும் விளக்கம் இல்லை. இந்த உபவாசத்தை பற்றி குறிச்சிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அதை வாசிங்கப்பா. உண்மையான உபவாசம் எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வாசிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். 58ஆம் அதிகாரம். நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சைப்படி நடந்து உங்கள் வேலைகளெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வடக்குக்கும் வாவுக்கும் சுத்தத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூட்டுறவை உயரத்திலே கேட்கப்படும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறதுக்கு உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாளை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையங்களை நெய்கிறதும் நெருக்கப்பட்டு. நான் வாசிக்கிறேன். 5வது வசனம். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாளனை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். ஹல்லேலூயா. புரியுதா? ஆமா, இதை விளக்க ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம உடம்பை ஒடுக்கி நாளனை போல தலைவணங்கி ஐயோ நான் உபவாசமா இருக்கிறேன் அப்படின்னு போஸ்ட் விட்டாம நம்மளை பார்க்கும்போதே இவங்க சாப்பிட்டு பல நாள் ஆச்சுன்னு சொல்ற அளவுக்கு உபவாசமா இருக்கிறீங்க. பாவம், அதனால மூஞ்சி ஒரு மாதிரி அப்படிலாம் இருக்கிறது சான்ஸே கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப இத முகத்திலேயே நம்ம காட்டிடுவோம். தான் சொல்லுது, நாளலை போல தலை வணங்கி நாளலை போல் ரெட்டிலும் சாம்பலும் படுத்துக் கொள்வதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். இப்படி சொல்லாத. உபவாசம்னா என்னன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நிகழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கும் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உபவாசத்தை பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் சாப்பிடலாமா கஷ்டமா அப்படின்னு திரும்ப ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இளம்பு. ஹல்லேலூயா. புசியாமலும் குடியாமல் மிருகங்கள் முதல் ராஜா வரைக்கும். ஹல்லேலூயா. புசியாமலும் குடியாமல், தண்ணி கூட குடிக்காம
புசிக்கல, தண்ணி கூட குடிக்கல. 3 நாட்கள் ஹல்லேலூயா ஜெபம் பண்றாங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அங்க ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி ஒரு இரக்கத்தை உண்டு பண்ணி கர்த்தர் அந்த ஜனங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மூழ்கி கிடந்ததான ஜனம், அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டதான அந்த ஜனத்தை தேவனுடைய சப்தத்தில் புசியாமலும் குடியாமலும் மிருகங்கள் முதற்கொண்டு மனிதர்கள் ராஜா வரையிலும் ரெட்டுடுத்தி சாம்பலிலும் உட்கார்ந்த போது ஹல்லேலூயா கர்த்தர் இரக்கம் பாராட்டி அந்த ஜனத்தை விடுதலையாக்கி பாதுகாத்தது போல, அழிவிலிருந்து விடுதலையாக்குனது போல அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம புசியாமலும் குடியாமலும் தேவனுடைய சப்தத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தினுடைய மேன்மை இன்னும் 100க்கு 100 ஹல்லேலூயா வெற்றி பெறத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆகவே தான் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை சாப்பிட்ற நேரத்தில் நம்ம சாப்பிடுவோம். தினமும் நீங்க 40 நாள் நீங்க சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்ல மாட்டேன். அதை முதல்ல சொல்லணும்னு நினைச்சு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. சுகர் இருக்கிறவங்க பசி என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்றோம், சாப்பிடுவேன். அப்போ உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவங்க யார் பசமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பலன் தருவார். நல்லா இருக்கும் பார்த்தீங்களா? இந்த காலத்துல ஜெபம் பண்ணுது. நல்லா இருக்கிற காலத்துல ஜெபம் பண்ணுவோம். கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணாக்க ஒண்ணுமே சூரியன் எந்த திசையில இருக்குதுன்னு கூட தெரியாது. கிழக்குல இருந்தா உதிக்கும். ஆனா அந்த கிழக்குல உதிக்குதா அப்படின்னு தெரியாம நம்ம மேற்க பார்த்தது என்ன சூரிய நமஸ்காரம் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு கண்ணு நல்லா இருந்த நேரத்துல அதெல்லாம் பண்ணல. அதுக்கு சூரிய நமஸ்காரம் பரிசமா பண்ண சொன்னாங்க அப்படின்னு நினைக்காதுங்க. இது ஒரு காரணத்துக்காக சொல்றேன். ஹல்லேலூயா. அப்ப இப்ப நமக்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணக்கூடியதான பலன் நம்முடைய சரீரத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா கட்டாயம் உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த உபவாச ஜெபத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம செய்யணும். சாப்பிட்றதுனால இந்த கறியை ஒதுக்கி வைக்கிறதுனாலையும் மீன் ஒதுக்கி வைக்கிறதுனாலே வரல. நம்ம செய்ய வேண்டியதான உபவாசம் வேதத்துல சொல்லப்பட்டதான இந்த உபவாசத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கும் அல்ல மற்றவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து தேசத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட உபவாசத்தை செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்க சாப்பிட்றவங்க சாப்பிடலாம். ஆகவே மருந்து சாப்பிட்றவங்க காலையில மருந்து சாப்பிடணும். தொடர்ந்து 40 நாள் மருந்து எடுத்துக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு டேமேஜ் உங்க உடம்புல வந்துச்சு அப்படின்னா குடும்பத்தை நம்ம மேல சண்டைக்கு வருவாங்க. என்ன பாசமா நீங்க வேற இப்படி 40 நாள் சாப்பிடாத வாங்க அப்படின்னு சொல்ல போய் எங்க வீட்டு மக்கள் எல்லாம் வந்து சாப்பிடாம இருக்கிறாங்க, ரொம்ப மோசமா போயிட்டாங்க, உடம்புல இன்னும் ரொம்ப தொந்தரவு வந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு நம்ம இருக்க வேண்டும். நம்ம குடும்ப உடல் நிலையை பொறுத்து 3 நாளோ 5 நாளோ 7 நாளோ மாற்றி மாற்றி இருக்கணும். ஒரு 3 நாளைக்கு இருங்க, ஒரு 4 நாளைக்கு சாப்பிடுங்க, அடுத்து ஒரு 3 நாளைக்கு இருங்க, 4 நாளைக்கு சாப்பிடாம இருங்க. அது மாதிரி கூட நம்ம செய்யணும். அப்படி கூட நம்ம சூழ்நிலையை பொறுத்து ஒரேடியாக சாப்பிடாம இருக்கணும், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், மற்றதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சாப்பிடாம இருந்து அப்படி அதெல்லாம் பார்க்கறதுனால நமக்கு எந்த வலிமையும் இல்லை, எந்த வெற்றியும் இல்லை. ஹல்லேலூயா. அதனால உபவாசமாக இருந்தோம்னா தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஹல்லேலூயா செபித்து அந்த இரக்கத்தை பெற காத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நடுவில் எங்கே போயிட்டேன், அதனால திரும்ப வரேன். ஹல்லேலூயா. அது இரக்கத்தை பெற தேவன் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல இரக்கமாய் இருப்பேன். ஓடுகிறவனாலும் அல்ல, ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இரக்கம் செய்கிற தேவனாலே ஆகும் என்று சொல்லி வேதம் சொல்றது. இன்னுமாக யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் அவர் எப்படிப்பட்ட தேவன் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். வச்சுக்கிறோம், உங்களுக்கு வசனத்தை மென்ஷன் பண்ணிட்டு நம்ம கர்த்தர்
கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரக்கம், கிருபை, சாந்தம், தயை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கமா உள்ள வார்த்தைகள். பக்கமா, அதாவது கிட்டத்தட்ட ஒண்ணு போல இருக்கிற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கம், அவருடைய தயை அப்படின்னு ஜெபம் பண்ற பார்த்தீங்களா? அப்ப ஆண்டவரே உங்களுடைய தயையினால் எங்களை நிரப்பு, உங்களுடைய இரக்கத்தினால் எங்களை நிரப்பு ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே வார்த்தைகளை நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ்ல எல்லாம் நாங்க சொல்ல போறது கிடையாது, தமிழ்லயே சொல்லுவோம். தமிழ்நாட்டில் தான் வாழ்றோம். நான் வேற தமிழ் படிச்சதுனால எனக்கு அந்த தமிழ் மேல கொஞ்சம் பற்று அதிகமா இருக்கும். ஹல்லேலூயா. சங்கீதம் 86:15 வாசிப்போம். சங்கீதம் 86:15, 103:8 இந்த வசனங்கள்ல மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூர்ண கிருபையும் சத்தியம் உள்ளது. ஹல்லேலூயா. மன உருக்கமும் இரக்கமும். ஹல்லேலூயா. சங்கீதம் 86:15, 103:8 வீடுகளை நீங்க திரும்ப இந்த வசனங்களை நான் வாசிச்சு முடிச்சுட்டேன். வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க திரும்ப வீடுகளில் இந்த வார்த்தைகள் இன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றோம் அப்படின்னா நீங்க 24 மணி நேரம் ஜெபத்துல எல்லாம் இருக்க முடியாது. 8 மணி நேரம் தூங்குறோம் அப்படின்னா மீதி எவ்வளவு தெரியலையா? 16 மணி நேரம். 16 மணி நேரத்துல வீட்டுல ஒரு 6 மணி நேரம் வேலை செய்யறோம் அப்படின்னா மீதி 10 மணி நேரம் இருக்குது. 2 மணி நேரம் 2 4 காலையில ஜெபம், 2 மணி நேரம் சாயங்காலம் ஜெபம், 4 மணி நேரம் போயிட்டு 10 போச்சா? மீதி இருக்கிற நேரம் என்ன பண்ணுவோம்? நிறைய நேரம். அப்ப வேத தியானம், வேதத்தை வாசிக்கணும். வாசிக்க அதிலிருந்து வார்த்தைகள் வெளிப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் வெளிப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தைகளை நீங்க எழுதி வச்சுட்டு வீட்டுல போய் வாசிக்க. நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமை பூர்ண கிருபையும் உள்ள தேவன் என்று சொல்லப்படுது. 2 சாமுவேல் சங்கீதம் 51:1 வசனத்தில் சொல்லப்படுது. வாசிக்க. சங்கீதம் 51:1. சுத்திகரிங்க. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மேர்தல் நீங்க என்னை சுத்திகரி. ஹல்லேலூயா. கிருபை, இரக்கம் அப்படி அதான் ஒரே லிங்க்ல உள்ள வார்த்தைகள். மிகுந்த இரக்கங்களின்படி எனக்கு என் மேர்தல்கள் நீங்க என்னை சுத்திகரி. ஹல்லேலூயா. மிகுந்த இரக்கம். ஹல்லேலூயா. அவர் மிகுந்த இரக்கம் உள்ள தேவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறபடி தாவீது தேவனுடைய சமூகத்தில் பாவம் செய்த பின்பு அவர் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதான பாவ அறிக்கை ஜெபமாக இருக்கிறது சங்கீதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் மேர்தல் நீங்க ஆண்டவரே உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மேர்தல் நீங்க என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பதான் நான் திரும்பவும் ராஜாவா நிலைச்சிருக்க முடியும் அப்படிங்கிறது தாவீதுக்கு தெரிந்தபடினால அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய நினைவுகள் என்ன என்பதை தூரத்திலிருந்தவர் அறிகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த இருதயம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்குது, என்னென்னலாம் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது கர்த்தர் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆகையினாலதான் தாவீது இதை அறிந்தபடினால கர்த்தரை மறைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படிங்கிறத அவன் தெரிந்திருந்தபடினால தேவ சமூகத்திலே முழுமையாக கர்த்தர் நமக்கு ஒரு இரக்கத்தை தருவார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது பாவத்தை அறிக்கை பண்ண வேண்டும் என்று அறிந்திருந்தபடினால இந்த பாவத்தை அறிக்கை பண்ணுகிறான். இரக்கத்துக்காக தேவனுடைய சமூகத்தில் கெஞ்சுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இரக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பாவம் இல்லை அப்படின்னு சொல்றவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனா இல்லை. நான் ஒன்றும் எந்த பாவமும் செய்யல, நான் யாருக்கும் அநியாயம் பண்ணல அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்றோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போன வாரம் செய்தி கேட்டோம். எத்தனை பேருக்கு அது இன்னும் நினைவுல நிற்குதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, என்ன வசனம்னு சொல்லுங்க சொல்லுங்க. நேற்றுக்கு நைட்டு என்ன சாப்பிட்டாங்கன்னு கேட்டால் கூட எங்களுக்கு தெரியாது. வசனம் 3 வேளை சாப்பிட்றோம் வயிற்றுக்கு. நேற்றுக்கு நைட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் கூட மறந்து போயிருக்கு. இதை போய் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பேசினதை இன்னைக்கு கேட்குறீங்களே, அது எப்படி எங்கள் மண்டையில் நிற்கும்? நல்லா சொல்லுங்க.
சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. தப்பா ரைட்டா சொல்லுங்க. வசனம் அதெல்லாம் ரைட்டு. சரி, மறுரூபம். ஹல்லேலூயா. அதாவது புறம்பான மனுஷனானது நாளுக்கு நாள் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவ வசனம் நமக்குள்ள ஒரு மறுரூபத்தை கொண்டு வருகிறது என்பதை இந்த தாவீது அறிந்திருந்தபடியினால் நான் இதுக்காக வேண்டிதான் அதை கேட்டேன். ஹல்லேலூயா. அப்ப இதை அறிந்திருந்தபடியினால்தான் தாவீது தேவனுடைய சமூகத்துல விழுந்து கிடக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்மிடத்துல பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த பாவம் உலகத்துலதான் நம்ம வாழ்றோம். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாய் சில நேரத்துல தேவையில்லாதது ஒப்படிச்சு தள்ளி பேசவே மாட்டேன் அப்படின்னு பல்ல இருக்க கட்சி பல்லு உடைகிற மாதிரி நம்ம இருக்க கட்சிட்டு இருந்தாலும் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரே வார்த்தையில அடிச்சு தாக்கிடுறோம். ஹல்லேலூயா. மறுரூபமா இது ஒரு கன்னத்துல அடிச்சது அடுத்த கன்னத்தையும் அந்த பொறுமையே சாந்தமும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மறுரூபமாக்கப்படுகிறதான ஒரு வாழ்க்கை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ வசனத்தை உட்கொள்ளும் போது தேவன் எப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த தாவீது தேவனுடைய சமூகத்துல இரக்கத்தை பெற்றுக் கொண்டது போல அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உபவாச நாட்கள்ல கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு மறுரூபம் நமக்குள்ளாக கடந்து வர வேண்டும். நம்மை முழுமையாய் தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னிடத்தில் பாவம் இல்லை, நான் ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆகையினால் அந்த வார்த்தை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் நம்முடைய நடக்கையில் நம்முடைய பார்வை நம்முடைய சிந்தனை நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவனுக்கு முன்பதாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 102:13 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கவே அதற்கு தயை செய்யும் காலம் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. சீயோனுக்கு இறங்கவே. அப்ப சீயோனுக்கு இறங்க ரொம்ப தேவை. முதல்ல நம்ம அதை பார்த்தோம். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குள்ள இறக்கம் இன்னைக்கு இல்லாம போயிருக்கு. ஆகையினால இறக்க பெருக கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க சீயோனாகிய தேவனுடைய ஜனம் பரிசுத்தமாக்கப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகள். சீயோன் என்றால் யாரு? நீங்கள் தான். ஹல்லேலூயா. சீயோன் என்றால் தேவனுடைய பர்வதம். சீயோன் என்றால் தேவனுடைய ஆலயம். சீயோன் என்றால் கர்த்தர் நமக்காக அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த பரலோகம். ஹல்லேலூயா. சீயோன் என்றால் நடமாடும் வாகனங்களாகி நீங்கள் தான். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்பட்டதான தேவனுடைய ஜனம். ஹல்லேலூயா. அப்ப சீயோனுக்கு இறங்குவே அப்படின்னு சொல்லி அதற்கு தயை செய்யும் காலம் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் இறங்குகிற காலம், அதற்கு தயை செய்கிற காலம் என்று சொல்லி வேதம் அதற்கென்று குறித்த காலம் வந்திருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்றது. ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எத்தனை நாள் இந்த கஷ்டம், எத்தனை நாள் ஆண்டவரே இந்த வேதனை, எத்தனை நாள் ஆண்டவரே இந்த குறை, எத்தனை நாள் ஆண்டவரே நான் எப்படி நடக்க முடியும் ஆண்டவரே, என்னை பார்த்து குறை சொல்றாங்களே, என்னை பார்த்து எனக்கு குறைன்னு சொல்றாங்களே, அதை குறைய சுட்டி காட்டி என்ன பேசுறாங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க மனதில் இருக்க அந்த பாரத்தை கர்த்தர் அறிந்து இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனுக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு தயை செய்யும் காலம் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஜெப நாட்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கத்தை அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 123 2-3 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 123 2-3 வசனங்கள். கண்ணாடி போட்டுதான் ஆகணும்.
கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இரவும் கர்த்தாவே, எங்களுக்கு இரவும் நெந்தரையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் நோக்கி இருக்குமா போலவும், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு இறங்கு கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தனையினால மிகவும் நிறைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்றது. ஹல்லேலூயா. அவங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய கண்கள் அவரை மாத்திரம் நோக்கி இருக்கட்டும். ஹல்லேலூயா. எந்த மனுஷன் நமக்கு இறக்கம் செய்ய மாட்டான். ஏன்னா இது கடினமான உலகம். கடைசி நாட்கள்ல மனுஷனுடைய இருதயம் கல்லா மாறிடுது. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் பைபிள் ஸ்டடியில நம்ம பெண்கள் ஜெபத்துல பைபிள் ஸ்டடி மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். அதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜனங்கள் இருதயத்தை வைரமாக்கினார். நாட்கள்ல நான் ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். 6 மணி நேரம் பேசிட்டு இருந்தார். ஒரு சில காரியங்கள் எல்லாம் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட சொன்னேன், இல்லை ரட்சிக்கப்படுறதுக்கு ஜனங்கள் அப்படி ரொம்ப யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அப்பதான் யோசிக்கிறது இல்லை, அதுக்கு இருதயமெல்லாம் கல்லா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. வெளியே இருக்கிறவன் புதுசா கேட்கிறான், உள்ள இருக்கிறவன் கேட்டு 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 மழுங்கிச்சு. ஹல்லேலூயா. உணர்வில்லாதவருடைய இருதயம் இருள் அடைந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வைரக்கல்ல உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னா, வைரம் எடுத்ததுமே நமக்கு வைரம் அப்படி வருமா? வராது. அவ்வளோ பெரிய கல்லுல இருந்து இவ்வளோ பெரிய வைரம் தான் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப அதை வெட்டி 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 செதுக்கி 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 இவ்வளோ சின்ன ஒரு வைரம். அந்த வைரத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க திரும்ப சும்மா சாதாரணமாக உடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வைரமாக்கினார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஹல்லேலூயா. அதனால மனுஷன்கிட்ட இரக்கத்தை பார்க்கறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இது. அப்போ ஜனதெல்லாம் ஏமாத்திட்டு போகும். இன்னைக்கு பர்டிகுலர் பார்ட்டி வரல. ஹல்லேலூயா. வந்திருந்தா வாயில சிக்கியிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு பேசி ஏமாத்திட்டு போடுறாங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. நேற்றுக்கு நைட்டு ஒரு சகோதரி சொன்னாங்க, 1500 ரூபாய் என்னக்கிட்ட இருந்து மாற்றிட்டு போயிட்டாங்க. நான் உட்கார வச்சு வயிறு நிறைய சாப்பாடும் கொடுத்து கொஞ்ச நேரம் படுத்துக்கிறீங்களான்னு கூட கேட்டேன். நல்லா தாளாட்டிக்கலாமே அப்படின்னு சொன்னேன். ஹல்லேலூயா. யார் எப்படி எப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலாக யோசிக்கணும் போல இருக்கு. அந்த கிரிட்டிக்கல் மைண்ட் இல்லைன்னு வச்சுங்க, அவ்வளோதான். நாம தான் தலாட்டுப்பட வேண்டியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏமாத்திர கேஸெல்லாம் இருக்குது. இதில் மனுஷனை நம்பாதீங்க நான் சொல்றேன். ஹல்லேலூயா. இரக்கம் பாராட்டுகிற தேவனாலே ஆகும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஓடுகிறதுனால இல்லை, விரும்புகிறதுனாலேயும் அல்ல, இரக்கம் பாராட்டுகிற தேவனாலே ஆகும். ஹல்லேலூயா. ஆகையினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் நமக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் அவரையே நோக்கி இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் அவரை மட்டும் பார்க்கட்டும். மனுஷன் சொல்லுவான், 2 பேர் 10 நாணயங்கள 10 லட்சம் தேவையா, நான் கொடுத்துட்றேன், நீங்க படுற கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லுவான். 10 நாள் கழிச்சு பார்த்தான் அப்படின்னா அதுக்கு முன்னாலே 8ஆம் நாளைக்கே அவன் ஓடி போயிருப்பான். ஏரியா விட்டு அவுட்ட குவார்டரில் போயிருப்போம். ஃபோன் பண்ணி கேட்கானா, நான் நேரம் விசாகப்பட்டினத்தில், ஐயோ வந்ததுனால சொன்னேன், தெரியல வாயில, விசாகப்பட்டினத்தில் இருக்கிறான். ஹல்லேலூயா. நாங்கள் ஊரில் இல்லம், நான் வந்துட்டு பார்க்குறோம். இறக்க மாட்டான். நம்ம என்னதான் சூழ்நிலை கண்ணில் பார்த்துட்டு போனாலும் அவங்கள இறக்கம் இல்லை. ஆகையினால இறங்குற தேவனை மட்டும் நோக்கி பார்க்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புலங்கள் 3ஆம் அதிகாரம், புலங்கள் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிப்போம். நான் கூட வராதிருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உங்கள் முன்னை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று அவர் சந்தனப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனதுயரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை.
நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. எத்தனை அக்கிரமம் பண்ணியிருப்போம். ஆண்டவரே என்ன பண்ணி ஆண்டவரே இனிமே இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இந்த அக்கிரமத்தை இனி செய்ய மாட்டேன், நீங்க விரும்பாத காரியத்தை இனி செய்ய மாட்டேன் எத்தனை தடவை சொல்லியிருப்போம். நீங்கெல்லாம் அப்படி சொல்றது இல்லையோ? ஒரு மாதிரி முடிக்கிறீங்க ஒரு குருவன்று. ஹல்லேலூயா. ஓய்வு நாள பரிசுத்த குலைச்சல் இந்த வாரம் கேட்டுட்டு போயிருப்போம், அடுத்த வாரம் திரும்பவும் சர்ச்சுக்கு வர மாட்டோம். அடுத்த வாரம் வந்து உட்காந்து ஆண்டு என்ன மன்னியும். அது எப்படி சும்மா என்ன சாதாரண மன்னிப்பெல்லாம் வராது. இங்க வேற லெவலில் பேச்சு நடக்கும். சர்ச்சுக்கு வராமல் போறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆண்டவரே எங்களை மன்னியும், இந்த பாசமா சொல்ற மாதிரி ஏதோ ஒன்று வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம அப்பதான் ஞாபகம் வரும், முந்தின வாரம் நான் சர்ச்சுக்கு வரல அப்படிங்கிறது கூட மறந்துடும். ஹல்லேலூயா. ஆனா அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எத்தனை தடவை கேட்டால், எத்தனை தடவை தேவனுடைய சமூகத்தை உள்ளம் உடைந்து நம்ம கர்த்தருடைய சமூகத்தை கேட்கிறோமோ, உள்ளம் உடைந்து கேட்கிறதான வார்த்தைக்கு அவர் இரக்கம் பாராட்டி மீண்டும் மீண்டும் மன்னிச்சு வச்சிருக்கிறதுனாலதான் இன்னை வரைக்கும் நம்ம உயிரோட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம செய்கிற அக்கிரமத்துக்கு உடனே பதில் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. என்னைக்கே போயிருப்போம், இந்நேரம் பொருள் எந்த அளவுக்கு மேல போயிருக்கோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்துக்கு முடிவு இல்லை. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததான ஒரு சின்ன காரியம், சின்னதெல்லாம் ஒரு மாதிரி கண்ணு மொங்க கூடாது, அதுக்காக வேண்டி அதை சொல்லிட்டு நான் போனேன். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பின்பது கொஞ்ச நாள் தான் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷம் தான் அங்கே முழு சத்தியத்தை கேட்டு ஒரு ஐபிசி சபையில் இருந்து நான் அடுத்தது உடனே கல்யாணம் ஆச்சு. 87 ஞானஸ்நானம் எடுத்தேன், 88 மேரேஜ். நம்ப முடியுது? ஒரு ஊழியர்களை கல்யாணம் பண்ணியிருக்கோம். அதனால் 87 ஞானஸ்நானம் மொழிக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டு 88 மேரேஜ். அப்போ ஒரு வருஷத்தான் சத்தியத்தை ஞாயிற்றுக்கிழமை அங்கே போய் உட்காந்து கேட்டது. மற்ற எந்த ஆராதனைக்கும் நான் அங்கே போக முடியாது. மாத்தாண்டது போனோம். இங்கேருந்து நம்ம காலையில் சர்ச்சுக்கு மட்டும் தான் போனோம். போயிட்டு 1:30 மணிக்கு பஸ் பிடிச்சி 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போய் சேர்ந்தோம். எது கண்டிஷன். ஹல்லேலூயா. என்ன பண்ணுறது, வயசு பிள்ளையாச்சு, அதனால கண்டிஷன் ஒத்துதான் போய் ஆகணும். இதுக்காக பர்மிஷன் கிடைச்சது அப்படிங்கிறது அது வேற லெவல். அப்போ இந்துவா இல்லை, எல்லாம் தெரிஞ்சதும் பிரவீனே கிறிஸ்தவ குடும்பம். ஆனாலும் நமக்கு அந்த சிஎஸ்ஐ கட்டுப்பாடுலேருந்து பெந்தைக்கோஸ்தே சர்ச்சுக்கு போகும்போது இவ்வளவு கட்டுப்பாடுகள் நமக்கு விதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச நாளையில நமக்கு திருமணம் ஆயிடுச்சு, இந்த ஊருக்கு வந்தாச்சு. பாசமா இப்படியா அப்படின்னு கேட்காதீங்க, உண்மையா சொல்றேன், அது பாவம் தான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. எல்லாரும் இப்போ கொஞ்சம் நல்லபடி இப்போ ஸ்டெடியை உட்காருங்க, பார்க்க நல்லது. இதை கேட்கறதுக்காக விழிப்பா இருந்து இந்த மாதிரி பாவங்கள் ஏதாவது நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னாக்க கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணி விட்டு விட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாங்க. லைவ்ல போகுது, இது எனக்கு ரொம்ப டேமேஜ் பண்ணும், ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கல்யாணம் ஆகி இந்த ஊருக்கு வந்தாச்சு, ஒரு ஆத்மா கூட கிடையாது. 2-3 இருந்தது. ஒன்று செவிடு, வாய் பேசாது, காதும் கேட்காது, வாய் பேச மாட்டாது. மற்றதெல்லாம் பாவம் காண போகிறது, கை உடைஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு சிலதெல்லாம் ஜெபம் பண்ணி சுகம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4-5 பாட்டி மாதிரி வருவாங்க. பாட்டி தாத்தா கூட்டம் தான். அவங்க மொத்தம் ஒரு 10 பேர் தான். 10 பேர் இருக்கிறதால அந்த இடம் பார்த்தீங்கன்னா யாரும் பாட்டு பாட தெரியாது. நானே ராஜா, நானே வந்து கிட்டார் வாசிச்சு பாட்டு பாடுவாங்க. கண்ணை மூடிட்டு இந்த பாட்டு சத்தத்தை கேட்டுதான் 10 பேர் வெளியே நின்று பார்ப்பான். ஹல்லேலூயா. தனிமை அப்படின்னா வேற லெவல். என்னை பொறுத்தவரைக்கும் வீடு சுற்றி சித்தப்பா, அத்தை, மாமா அப்படின்னு குடும்பம். இங்கே சாப்பாடு அங்கே நேரம் ஆகுதுன்னா பக்கத்தில் சித்தப்பா வீட்டில் சாப்பிடலாம், அத்தை வீட்டில் சாப்பிடலாம். அது அப்படி இருந்த குடும்பம், அப்படிப்பட்ட வீடு. சுற்றி இங்கே அடிக்க குச்ச விட்டாங்கன்னா மாமா வீட்டில் போய் நிற்பேன்.
அப்படி இருந்தது. இப்ப வந்து 4 சுவத்துக்குள்ள நான் ஒத்தையில வந்து பாட்டு கேக்குது, பாட்டு கேக்குது. என்ன பாட்டு? நீங்களே சொல்லிக்கிங்க. லைவில் போயிட்டு காதில் கேட்குது, காது கொடுத்து கேட்டு. ஏன்னா நான் தனிமையில் இருக்கேன், எனக்கு அழுக பாட்டை கேட்டு அழுகுது. என்ன பாட்டு? அதான் தெரியும். அழுகுது அந்த வார்த்தை நாமத்தினால அப்படின்னு. இப்ப இருக்க மெச்சூரிட்டி அப்ப கிடையாது. நான் தான் சொல்றேன், ஒரு குழந்தை ஞானசனாக எடுத்து 1 வருஷம் தான் சத்தியம் கேட்டிருக்கேன். அதுக்கு முன்னே அத்தனை வருஷம் சிஎஸ்சி தத்து போயிருந்தேன்னா அவளை வாசிப்பாக்க ஒரு பக்கம் நாங்கள் உட்காந்து பேசிட்டு இருப்போம். பாட்டு எப்போ வருதோ அப்போ எந்திரிச்சு பாட்டு பாடுவோம். கீர்த்தனை ஞான பாட்டுகள் எப்போ பாடுமா அந்த மாதிரி பாடுறது, அவ்வளோதான். வேற ஒன்றும் அங்கே பெருசாகலாம் சர்ச்சு போய் சாதிக்கிறதெல்லாம் கிடையாது. கேட்கணும். ஒரு நாள் கேட்டு, 2 நாள் கேட்டு, 3ஆம் நாள் காது வலி, 2 காதும் வலி, 2 காதும் வலி. தேவன் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. என் மகன் பார்த்து அழுகு, இந்த மாதிரி எல்லாம் சிகரெட் இருக்கா அப்படின்னு நினைக்குது. ரொம்ப ஓட்டம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வலியான வலி. அப்புறம் நான் தலைவர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி கேட்டது நான் கேட்டேன், அதனால ஆண்டவர் எனக்கு ஒரு சிக்ஷையாக கொடுத்துருக்காரு. சிச்சை அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அப்படி பார்த்தாக்க பஸ்ஸில் போகிறோம், அந்த அம்மா போடுறான் பார்த்துட்டு தான் போடுறோம், உள்ளே போகல அதெல்லாம் பார்க்குறோம், அவ்வளோதான் அப்படின்னு என்ன ஒரு சமாதானப்படுத்தினாங்க. ஆனால் பயங்கரமான ஸ்ட்ரிக்டான பார்ட்டி பார்த்து. அப்போ இதை ஒரு காரியத்தை சொல்லி இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனோம். மாத்திரை கொடுத்தாரு, சொட்டு மருந்துலாம் கொடுத்தாரு. என்ன சொட்டு மருந்து கொடுத்தாலும் மாத்திரை கொடுத்தாலும் நான் இருந்தனால எனக்கு இதில் விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது நான் தெரிந்திருந்தபடினால அன்னைக்கே உடனே இது பண்ணிட்டேன். அது இது தவறு, அது எனக்கு தவறுங்கிறத கூட யோசிக்கக்கூடிய அளவில் என்னுடைய மெச்சூரிட்டி இல்லை. ஆவிக்குரிய அனுபவம் எனக்குள்ள அந்த அளவுக்கு கிடையாது. உண்மை அதுதான். ஆனாலும் தேவனை நேசித்தபடினால இதுக்கு கூட என்ன அனுமதிக்கலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாவம் நமக்கு தடையா இராதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நமக்கு இரக்க பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபையே. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லாதபடியினால்தான் கர்த்தர் அன்றைக்கு என்னை மீண்டுமாக ஒரு விஷயம் கூட பரிசுத்தமாக்கப்பட்டதான ஒரு பாத்திரம் வாங்கி மாற்றினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கஷ்டம் வந்தாலும், ஒரு நெருக்கம் வந்தாலும், ஒரு போராட்டம் வந்தாலும், ஒரு வியாதி வந்தாலும், இல்லாவிட்டால் ஒரு குறைவு வந்தாலும், ஒரு நெருக்கடி வந்தாலும் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆபத்து வந்தாலும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து இந்த சஞ்சலத்துக்கு, இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். யோவேல் 2:13. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல இருதயங்களை கிழித்து கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபையும் உள்ள தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வஸ்திரங்களை அல்ல இருதயத்தை கிழித்து தேவனுடைய சமூகத்தில் மனம் திரும்பும் போது கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். அதை தான் முதல்ல இருந்து சொல்லிட்டு வரேன். இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. இரக்கத்தை பெறணும் அப்படின்னு சொன்ன
சொன்னார், நம்முடைய வசனத்தை அல்ல இருதயத்தை கிழித்து தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 19 அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 19, 15, 16. விளக்கு விளக்கும் போது அந்த தூதன் லோத்தை நோக்கி அண்ணாவரைக்கு எழுந்து மனைவியை இங்கே இருக்கிற இரண்டு குமாரத்திகளை அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை கூட்டப்படுத்தினாங்க. அவன் தாமரைக்கு கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனை வைத்த இடத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் இங்க அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கைகளையும் அவன் மனைவியின் கையை அவன் இரண்டு குமாரத்திகள் கையை பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் மேல, லோத்துவின் மேல, லோத்து சோதோம் குமாரா அழிவுக்கு நேராக சோதோம் குமாராவின் பாவம் தேவனுடைய சமூகத்துல போய் எட்டினது. ஆகையினால இதை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் திட்டமிடுகிறார். அங்க 2 தூதர்கள் கடந்து போகிறார்கள். இந்த லோத்துவை மட்டும் அங்க ஏன் லோத்துவை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா, ஆபிரகாம் லோத்துவுக்காக தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறான். ஹல்லேலூயா. அவருடைய பரிந்து பேசுகிற ஜெபத்தின் மூலமாக இந்த லோத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறபடினால் அங்க 2 தூதர்களை அனுப்புகிறார்கள். இந்த தூதர்கள் போய் சொல்றாங்க, நேரம் விடுத்ததுன்னாக்க இந்த சோதோம் குமாரா தீக்கிரையாக்கப்பட போகிறது. ஆகவே நீயும் உன் குடும்பத்தாரும் ஜீவன் தப்ப பக்கத்தில் ஓடிப்போங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. மலைக்கு ஓடிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. இவன் தாமதித்துக் கொண்டிருக்கான். தாமதம் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் மனைவி 2 குமாரத்திகள் எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த குமாரத்திகளுக்கு நியமிக்கப்பட்டதான அந்த புருஷர்கள், இந்த ஆண்கள் 2 பேர் மருமக்கள் மாரோட பேசுறான். அவன் இவனை பரியாசம் பண்றான். அவங்க பரியாசம் பண்றான். இப்ப சோதோம் குமாரா அழிந்து போயிடும், நாம அந்த ஊரை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூதர்கள் நமக்கு சொல்றாங்க, நம்ம போலாம் அப்படின்னு சொன்னாக்க பரியாசம் பண்றாங்க. அந்த இடத்துலதான் லோத்துடைய மனைவியும் பிள்ளைகளும் மட்டும்தான் போறாங்க. ஹல்லேலூயா. மனைவி ஒரு கட்டத்துல என்னன்னா பின்னிட்டு பார்க்கற புத்துணா ஆயிட்டான். ஹல்லேலூயா. இப்ப தன்னுடைய தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் தேவன் அவர்கள் மேல இரக்கம் வைத்தபடியினால அவருடைய கரங்களை பிடித்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 20வது வசனம் நானே வாசிக்கிறேன். அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாக அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து கொடாதபடிக்கு எந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். ஹல்லேலூயா. இந்த விஷயத்திலும் அனுக்கிரகம் இரக்கம் பண்ணுகிறேன் என்று சொல்லி சொல்றாரு. ஹல்லேலூயா. மலைக்கு ஓட சொன்னாரு. மலைக்கு ஓடுறதுக்கு என்னால சத்தல்ல முடியலன்னு கேட்கிறான். பக்கத்துல இருக்க அந்த பட்டணத்துக்கு போறேன் அப்படின்னு கேட்கறான். அப்போ ஒண்ணு சொல்றாங்க, இந்த விஷயத்துல நான் உனக்கு இரக்கம் பண்ணுகிறேன் என்று சொல்லி பக்கத்து ஊருக்கே போகும்படி கர்த்தர் செய்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை அழிவிலிருந்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரக்கம் பாராட்டுகிற தேவன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு சில நூறுகள் இல்லாவிட்டால், ஒரு சில நூறுகள் மட்டுமே நம்ம ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய ஜனமாக தேவனுடைய ஆலயத்துல வந்திருக்கிறோம். நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆனா அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறதான தொழில் கூட்ட கோடி கோடியான ஜனங்கள் நம்முடைய தேசத்துல இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாம் மீட்டு ரட்சிக்க வேண்டியது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை. கர்த்தர் அவர்களை மீட்கும்படியாக ரட்சிக்கும்படியாக அநேக திறவுகளை கர்த்தர் நம்மிடத்துல கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. திறப்பில் நின்று ஜெபித்து அழிந்து போகிற ஜனங்களுக்காக பாடுபட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மை விழுந்த கடமையாக இருக்கிறது. இவைகளை செய்யும்படியாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் தீவிரமாய் செயல்பட பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஜீவன் தப்பும்படியாக லோத்துவை தூதர்கள் அழைத்து சென்று இரக்கத்தை பாராட்டினது போல அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் ஆனந்த கடைசி கால சபைக்குள்ளாக ஒரு எழுப்புதலும் ஒரு பெருக்கமும் கடந்து வர வேண்டுமா? ஏனால் நம்மை சுற்றி இருக்கிறதான அழிந்து போகிற ஜனங்களை, அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறதான ஜனங்கள் மேல இரக்கம் வைத்து அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம மேல தேவன் வைத்த இரக்கத்தை நினைவு கொண்டு மற்றவர்கள் மேல நம்ம இரக்கம் வைத்து அவர்களை இந்த அழிவின் பாதைக்கு நேராக சென்றதான ஜனங்களை தேவனுடைய சபைக்கு நேராக அழைத்து வருது உங்கள் மேல் என் மேல் விழுந்ததான கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஹல்லேலூயா. மற்றவர்கள் மேல இரக்கம் காட்டுகிறதான
கர்த்தருடைய பிள்ளைகள் அழித்து போகிறார்களே, எப்படி இருக்கிறாங்களே, விக்கிரகத்தை வழிபடுறாங்களே, ஆனாலும் ஒன்றும் கிடைக்கல, எந்த நன்மையும் கிடைக்கல, ஆசீர்வாதம் கிடைக்கல, கண்ணெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நமக்கு ஒரு மன கஷ்டம். எப்படி சொல்றது, எதை சொல்றது? ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எப்படியாக அவர்களை தப்பி நம்ம விடுதலையாக்கி தேவ சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. அதான் யூதா புத்தகத்திலே நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிட்டு கடந்து போகிறேன். ஹல்லேலூயா. 22வது வசனம். அல்லாமல் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியினின்று இழுத்து விட்டு பயத்தோடே ரட்சித்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலருக்கு இரக்கம் பாராட்டி, நம்ம இரக்கம் பாராட்டலாம். ஹல்லேலூயா. பயத்தோடே அவர்களை ரட்சித்து விடுதலையாக்கி தேவ சபைக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் மேல் அந்த இரக்கம் பெருக கடவுது. இரக்கம் இன்னைக்கு அற்று போயிடுச்சு. மீண்டும் இந்த உபவாச நாட்கள் ஒரு இரக்கத்தை பெற பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சக மனிதனிடத்துல இரக்கம் வேணும். நம்ம அப்படி காட்டும் போது தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாக. இதுதான் கான்செப்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இத்தனை வசனத்தை சொல்லியிருக்கேன். ஆனா உங்களுக்கு சொல்றதான கடைசியா ஒரே வார்த்தை, நம்ம இரக்கம் பாராட்டினா தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல இரக்கம் பாராட்டணும் அப்படிங்கிறத இந்த உபவாச நாட்கள்ல நம்ம யோசித்து மனம் திரும்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த இடத்துல என் மனசை கடினப்படுத்துறேன், எந்த இடத்துல நான் இறங்காம போனேன், ஹல்லேலூயா, அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்கறது உபவாச ஜெபம். ஹல்லேலூயா. ஆராய்ச்சி செய்ய நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கை பெருகல, என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லை, ஏன் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இல்லை, நான் இருந்த மாதிரியே இருக்கிறேன், நான் ஒரு ஆளா வந்துட்டு இருந்தேன், நானும் இப்ப போற பக்கத்துல இன்னும் கொஞ்ச நாளையில சபையை விட்டு நின்றுவோம் போல இருக்கு, அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தருடைய சமூகத்துல நின்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் வந்தாங்க விட்டுட்டு போயிடுவானே அப்படின்னு. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறதான அந்த தேவனுக்கு அந்த வைராக்கியம் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. ஆகையினால அவருக்குள்ள இருந்ததான இரக்கம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்ப அந்த இரக்கம் முற்றிலுமாய் நம்மை விட்டு விலகி போச்சு. நான் உண்டு, என் வேலை உண்டு, என் தொழில் உண்டு இப்படின்னு போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா? அந்த இரக்கம் மற்ற போனபடினாலதான் அழிவிற்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்க ஒரு மனிதனை தெரிந்தேன், ஒருவனையும் காணேன். ஹல்லேலூயா. விண்ணப்பிக்கிறவன் இல்லை என்று கண்டேன் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசிப்பாரு. நம்ம சபையில எத்தனை பேர் இருந்தாங்க, இன்னைக்கு பெண்கள் கொண்டாடினால அந்த பெண்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. புதன்கிழமை அந்த நினைப்புல வந்தீங்களா? இல்லை நிறைய பேருக்கு தெரியும். ஆமா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்கள் பக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பரிதாபமா தான் தோணுது. ஆனாலும் பரவாயில்ல, அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்துருப்போம். ஹல்லேலூயா. தொடர்ந்து மற்ற நாட்கள்ல சமாதானத்தை குறித்து, அன்பை குறித்து நம்ம பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. எல்லாரும் எழுந்துருப்போம். ஹல்லேலூயா. உங்களுக்கு இரக்கம சமாதானம் அன்பு பெருக கடவுள். ஹல்லேலூயா. 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 அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை, அவருடைய அன்புக்கு அளவில்லை என்று சொல்லி வேதம் சொல்ற. அவருடைய இரக்கங்கள் முடிவில்லாத இரக்கத்தை பெற தேவனுடைய சமூகத்துல வேலைக்காரனுடைய கண்கள் அவருடைய தன்னுடைய எஜமானை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன்னுடைய எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போல, அவர் நமக்கு இரக்கம் செய்யும் வரையிலும் கர்த்தருடைய கண்களையே நோக்கி இருக்கத்தக்கதாக நீர் எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய சமூகத்துல உள்ளம் உடைந்தவர்களாக, நொறுக்கப்பட்டவர்களாக அந்த வார்த்தைகள் கிரியை செய்யபடியாக ஆண்டவரே நீர் எனக்கு இரங்கும் ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆவி ஆத்தும சரீரத்தை இந்த உபவாச நாட்கள்ல உண்மையான இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. 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 நீர் இரக்கம் பாராட்டுகிற தெய்வம் ஆண்டவரே. இயேசுப்பா, உம்முடைய இரக்கத்திற்கு முடிவில்லை ஆண்டவரே. இயேசுப்பா, சோதர காரியோடு உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த கிருபைகளை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக தேவனுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இரக்கத்துக்காக நாங்கள் காத்திருக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, அந்த இரக்கத்திற்கு வைத்திருக்கிறதான அந்த குறித்த காலம் இப்பொழுதே வந்திருக்கிறதாக இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தர் எங்களுமே வைத்த தயை நிமித்தம், இரக்கத்தின் நிமித்தம் ஆண்டவரே, அறிவிலின்றி எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. எங்களை
எங்களை கொண்டு தரக்கூட்ட ஜனங்கள் ஆண்டவரே, அந்த அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறாங்க ஜனங்கள் ஆண்டவரே. அப்பா மீட்பின் செய்தியை கேட்டு ஆண்டவரே ஏசப்பா அந்த அழிவிலிருந்து கத்த விடுதலையாக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் அவர்கள் மேல் இரக்கம் காட்ட நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ நாங்கள் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று அல்ல ஆண்டவரே. ஏசப்பா எங்களுக்காக ஜெபித்த ஒரு கூட்டம் இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் மேல் இரக்கம் பாராட்டின ஒரு கூட்டம் ஜனங்கள் இருந்தபடினால் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் உண்மை குறித்து அநேகருக்கு சொல்ல முடிகிறது ஆண்டவரே. ஏசப்பா அதை அறிந்து உணர்ந்து கத்தாவே அந்த இரக்கத்தை மற்றவரிடம் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா சோதர 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 கத்தாவே ஹல்லேலூயா. பரிசுத்த கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே பரிசுத்தமானவரே கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை முழுமையாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தவான்களுக்கு என்று கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே நீர் கொடுக்கிறதான ஆலோசனைகள் ஆண்டவரே தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டதான தேவனுடைய ஜனம் அன்பு குறைந்து சமாதானம் குறைந்து இரக்கம் குறைந்து ஆண்டவரே காணப்பட்டபடியினால அவர்களுக்குள்ளாக ஆண்டவரே அந்த கர்த்தாவே இரக்கமும் சமாதானமும் அன்பு பெருக கடவுள் என்று சொல்லி ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திர சொல்லப்பட்ட இந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுக்குள்ளாக இந்த உபவாச நாட்கள் ஆண்டவரே அந்த இரக்கம் பெருகட்டும் ஆண்டவரே இந்த சமாதானம் பெருகட்டும் அந்த அன்பு பெருகட்டு கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திர இந்த இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய ஆண்டவரே. அப்பா நீர் எவன் மேல் சித்தமாய் இருக்கிறீரோ அவன் மேல் கர்த்தாவே இரக்கம் செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திர தேவன் எங்கள் மேல இரக்கமாய் இருக்க நீர் சித்தம் கொண்டு ஆண்டவரே நீர் எங்கள் மேல் இரக்கமாய் இரு ஆண்டவரே. ஏசப்பா வந்ததான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் கர்த்தர் இரக்கமாய் இரு ஆண்டவரே. தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற வாஞ்சிக்கிற விரும்புகிற காரியங்களை ஆண்டவரே கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே கிடைக்க செய்து ஆண்டவரே இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திர கர்த்தாவே சின்னவன் ஆயிரவன் சிறியவன் பலத்த ஜாதிமாவன் கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நிரப்பிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே பலம் கொண்டும் இடம் கொண்டும் பெருகத்தக்கதான ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரே தெல்குட்ட ஜனங்களுக்கு தாவே அப்பா ரட்சித்து விடுதலையாக்கி தேவ சபைக்குள்ளாக பெருகும்படி ஆண்டவரே கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பட்டணத்துக்கு கர்த்தர் இரக்கம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த தேசத்துக்கு நீர் இரக்கம் ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரே. முடிவில்லாத இரக்கங்களை உடைய தெய்வம் ஆண்டவரே. எங்களுடைய பட்டணத்திற்கு நீர் இரக்கம் பாராட்டும். எங்களுடைய நாமக்கல் மாவட்டத்திற்கு நீர் இரக்கம் பாராட்டும். எங்களுடைய தமிழகத்துக்கு நீர் இரக்கம் பாராட்டும். எங்களுடைய கர்த்தாவே தேசத்துக்கு இரக்கம் பாராட்டும். அப்பா முழு உலகத்துக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அழிந்து போகிற ஜனங்களுக்கு தாவே மீட்டு ரட்சித்து கர்த்தாவே அப்பா பரிசுத்தப்படுத்தி தேவ சபைகளுக்குள்ளாய் கொண்டு வந்து கர்த்தாவே திரகூட்ட ஜனங்கள் உம்மை ஆராதிக்கிற பரிசுத்தவான்களாய் மாறும்படி ஆண்டவரே கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய இரக்கத்தினால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து ஆண்டவரே திரகூட்ட ஜனங்கள் உம்மை சேவிக்கத்தக்கதாக கர்த்தருடைய கிருபை தருகிறபடியானவருக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு பெருக்கத்தை கர்த்தாவே நீர் தருகிறபடியானவருக்கு நன்றி. அந்த இரக்கத்துல ஒரு பெருக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த இரக்கத்துல பெருக நிறுத்தவே செய்யும் ஆண்டவரே. தேவ ஜனங்களுக்குள்ளாக அழிந்து போகிற ஜனங்களை குறித்ததான கரிசனை உள்ள இருதயங்களை கர்த்தர் தரவீடுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திர தீரப்படி செய்கிறபடியானவருக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்துல உண்மையான இருதயத்தோடு கடமைக்காக அல்ல ஆண்டவரே உண்மையான இருதயத்தோடு தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்கத்தக்கதாக அந்த ஜெப ஆவியினால நிரப்பு விண்ணப்பத்தின் ஆவியினால நிரப்பு கிருபையின் ஆவியினால நிரப்பு வேண்டுதலின் ஆவியினால நிரப்பு ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாவை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தட்டை பண்ணுகிற போராடுகிற எல்லா சத்துருடைய வல்லடிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவியாருடைய ஆளுகைக்குள்ளாக நீர் மறைத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவ ஜன சபையாய் தேவ சமூகத்தில் நிற்க ஆண்டவரே அப்பா அந்த இருதயத்துக்குள்ளாக கர்த்தர் பேசும் ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயங்களை கர்த்தர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திர 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 கர்த்தாவே கர்த்தர் நீர் அப்படி செய்கிறபடியானவருக்கு நன்றி கர்த்தாவே. இந்த நாள் வந்ததான கர்த்தருடைய பிள்ளைகளை பலப்படுத்தி தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி கர்த்தாவே தேவ கிருபை தம்முடைய பிள்ளைகளை
உங்களை சூழ்ந்து கொள்ளிட்டு நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். சாயங்காலம் ஜெபம் இருக்கு. படித்த கர்த்தருடைய பிள்ளைகள் பக்கத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க நீங்க வந்து ஜெபிக்க வரலாம். தொடர்ந்து பைபிள் ஸ்டடியில நீங்க கலந்துக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.